நம்மளுடைய தடைகள் எல்லாம் விலகணும். காரிய தடை ஏதாச்சும் ஒரு நம்ம வேலை செய்வோம், இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூ போவோம், அது சக்ஸஸாகவே நடக்காது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது நல்லபடியாக முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் தடையாகிக்கிட்டே இருக்கும். காரிய தடை விலகுவதற்கு எளிமையான வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் ஏதாவது பார்த்தீங்கன்னா தடங்கள் கம்பல்சரி வந்துடுது. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜாதகம் தடைன்னு வந்துடும். திருமண தடை, எல்லா தோஷ தடையும் இருக்கு, எல்லா தடைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தடைகள் நீக்கணும். முக்கியமாக நான் ஒரு பிஸ்னஸ் பேச போனேன்னா அங்கே சக்ஸஸ் ஆகணும், ஒரு ஆர்டர் எடுக்க போனால் அங்கே சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. நான் பணம் எங்கே வைக்கணும் அங்கே வச்சுக்கோங்க. இல்லை நான் சூட் கேஸ் யூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. தொழில் பேக் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ பணம் பை இருக்கா வச்சுக்கோங்க. வெளியில் போகிறீங்களா கையில் கொண்டு போங்க. ஒரு கோர்ட் விஷயத்துக்கு போகிறீங்களா, எந்த தடை நிற்கிதோ நம்ம நினச்சிட்டு போகிறோம் போய் கிட்ட போகிறோம் போய் ரியல் எஸ்டேட்டை கிட்ட போகிறேன் கேன்சல் ஆகிடுது, ரிஜிஸ்டர் பண்ண போய் கேன்சல் ஆகிடுது, வாங்கினாலும் போகிறேன் கேன்சல் ஆகிடுது, கோர்ட்டில் போகிறேன் தள்ளி போயிடுது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தடை விழுந்துகிட்டே இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் இதை 2 மாதத்துலேயே உங்களுக்கு நீங்கள் நினச்ச எல்லாம் அனைத்தும் தடை இல்லாமல் நடக்கும். நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணியும் எங்கேயோ ஒன்று இடிக்குதுன்னா அந்த இடுதல் இதை உடச்சி விட்டுரும். இது ஆணும் பெண்ணும் சரிப்பவங்க செய்யலாம். இது முழு நம்பிக்கையோட அறநம்பிக்கையாக செய்யாதீங்க. முழு நம்பிக்கை என்னடா இது வேறு சுமையாக தூக்கிட்டு போகிறது, இப்போல்லாம் நான் காசே கொண்டு போகிறதில்ல எல்லாமே ஏடிஎம் போனதான்னா அப்படி நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் நம்மளுடைய தடைகள் எல்லாம் விலகணும். காரிய தடை ஏதாச்சும் ஒரு நம்ம வேலை செய்வோம், இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூ போவோம், அது சக்ஸஸாகவே நடக்காது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது நல்லபடியாக முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் தடையாகிக்கிட்டே இருக்கும். காரிய தடை விலகுவதற்கு எளிமையான வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நல்லா கேட்டிங்கம்மா. ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தடை இல்லாமல் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. இப்போ 100ல் ஒரு 50% தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக நடக்கும். ஒரு 50 பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்கலாக தான் போகும். ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சிடும். ஒரு கோர்ட்டு விஷயமாகட்டும், ஒரு பிஸ்னஸ் விஷயமாகட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஒரு படிப்பாகட்டும், எதுலேயுமே தடங்கள் தான் ஆகுது. ஒரு கல்யாணத்தில் திருமணத்தில் தடங்கள், ஒரு குழந்தையில தடங்கள், ஜாதகம்னு பார்த்தீங்கன்னாலே தடங்கள் கம்பல்சரி வந்துடுது. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜாதகம் தடைன்னு வந்துடும். திருமண தடை, எல்லா தோஷ தடையும் இருக்குது, எல்லா தடைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தடைகள் நீக்கணும். முக்கியமாக நான் ஒரு பிஸ்னஸ் பேச போனேன்னா அங்கே சக்ஸஸ் ஆகணும், ஒரு ஆர்டர் எடுக்க போனால் அங்கே சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இந்த பரிகாரம் பண்ணி நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்கள் கையில் கொண்டு போகணும். இது நீங்கள் ஒரு ஹேண்ட் பேக்கையோ, நீங்கள் ஒரு பேக்கையோ இல்லை சூட் கேஸ் மாதிரியோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, நீங்கள் எப்படி இப்போ ஒரு பாதுகாப்புக்கு ஒரு தகடு, எந்திரம், தாயத்தெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகணும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு 1:1 சதுர சைஸில் ஒரு சிவப்பு துணி, ஒரு சுத்தமான ஒரு சிவப்பு துணி இருக்கணும். 2 ஏலக்காய் போட்டுடணும், அதில் 2 கிராம்பு போட்டுடணும், கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் போட்டுடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 11 சொட்டு நீங்கள் லைட்டாக பன்னீர் மாதிரி தெளிச்சிக்கணும். அது 3மே ஈரமாயிடும், கம்பல்சரி ஈரம் ஆகணும். அப்போ அந்த 3மே கனெக்ட் ஆகணும். ஏலக்காய்க்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது, கிராம்புக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது, மஞ்சளுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஒன்றுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இந்த 3மே ஏலக்காய் 2, கிராம்பு 2, மஞ்சள் தூள் 11, கரெக்டாக 11 சொட்டு பன்னீர், இந்த 3மே தெளிச்சுட்டு அந்த துணியை சின்னதாக பொட்டலை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் பொட்டலை மாதிரி கட்டிக்கணும். துணி மூட்டை மாதிரி சின்னதாக கட்டிக்கிட்டு அதை அழகாக சின்னதாக எடுத்துக்கிட்டு உங்களோட இது இந்த பரிகாரம் லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு 2 பேருக்குமே பண்ணலாம். அழகாக அதை என்ன பண்ண, உங்களோட ஹேண்ட் பேக் வச்சுக்கிறீங்களா அதில் வச்சுக்கோங்க. பணம் எங்கே வைக்கிறோம் அங்கே வச்சுக்கோங்க. இல்லை நான் சூட் கேஸ் யூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. தொழில் பேக் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ பணம் பை இருக்கா வச்சுக்கோங்க. வெளியில் போகிறீங்களா கையில் கொண்டு போங்க. ஒரு கோர்ட் விஷயத்துக்கு போகிறீங்களா, எந்த தடை நிற்கிதோ நம்ம நினச்சிட்டு போகிறோம் போய் கிட்ட போகிறோம் போய் ரியல் எஸ்டேட்டை கிட்ட போகிறேன் கேன்சல் ஆகிடுது, ரிஜிஸ்டர் பண்ண போய் கேன்சல் ஆகிடுது, வாங்கினாலும் போகிறேன் கேன்சல் ஆகிடுது, கோர்ட்டில் போகிறேன் தள்ளி போயிடுது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தடை விழுந்துகிட்டே இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் இதை நீங்கள் கையில் கொண்டு போகணும். இதை முதல்ல கையில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, செஞ்சு கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை நீங்கள் சாமி படத்தாண்ட வச்சுட்டு இந்து சமாதானப்பட்டது சாமி படத்தாண்ட வச்சு 3 நாள் அதை நீங்கள் அதை உருவேற்றணும். 3 நாள் அதை உருவேற்றி சாமி கும்பிட்டதுக்கு பிறகு இது எப்போ கட்டி வைக்கலாம், என்ன கிழமையில் வைக்கலன்னா
ஒன்லி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். வெள்ளிக்கிழமை இரவு விளக்கு வச்சதுக்கப்புறமா வைக்கலாம், விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வைக்கலாம். வச்சுட்டு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் அது அங்கே தான் இருக்கணும். 3 நாள் பூஜை ரூமில் தான் இருக்கணும். சாமி படத்தான தான் வைக்கணும். திங்கக்கிழமை காலையில் அதை எடுத்து உங்களோட பேக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக பண்ண போகலாம். ஆணாட்டம் பெண்ணாட்டம் திருமணத்துக்கு எதுவானாலும் சரி, எது உங்கள் தடைகள் விளைங்கிறதுக்கு மனசில் நினச்சிட்டு என்னெல்லாம் போராடலாம் தோல்வி ஆகுது, போகிற காரியம்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, போகிற விஷயம்லாம் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னா அப்போ நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஒரு சினிமா இருக்கீங்களா, ஒரு டைரக்டர் பார்க்க போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. ஒரு பிஸ்னஸ் பேச போகிறீங்களா எடுத்துகிட்டு போங்க. ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறீங்களா எடுத்துகிட்டு போங்க. ஒரு பொருள் விற்க போகிறீங்களா எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் சொன்னால் அவங்க கேட்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இதை கொண்டு போகலாம். இது எடுத்துகிட்டு போக போக இது எத்தனை நாள் போய் வச்சுக்கலாம் அப்படின்னா கரெக்டாக 48 நாள், ஒரு மண்டலம் நீங்கள் அதை வச்சுக்கணும். 48 நாள் கழிச்சு என்ன பண்ணணும், அந்த துணியிலேருந்து எடுத்து வீட்டு வாசலில் மண் ஏற்கனவே வீட்டில் சொல்லியிருப்போம், மண் மாதிரி இருந்தால் பள்ளம் தோண்டி அந்த இலக்கு எல்லாமே ஒரே பள்ளத்தில் போட்டு மூடிடலாம். இல்லை போய் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன்னா சுத்தமான ஆறு குளம் மாதிரி இருந்தால் நீங்கள் அதை போட்டு கோவில் கோவில் கூட நீங்கள் அதை போட்டுடலாம். ஒரு புண்ணிய சனத்தில் நீங்கள் அதை போட்டுட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு 48 நாள் கழிச்சு திருப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் சொன்னது வந்து ஒரு நாள் பரிகாரம் கிடையாது. இதை நீங்கள் ரெகுலராக 48 நாள் மண்டலம் செய்ய 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 இப்போ ஒரு மண்டலம் செய்யும்போது வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 10 தடவை சரிங்கன்னா 10 மாதத்துலேயே உங்களுக்கு நீங்கள் நினச்ச எல்லாம் அனைத்தும் தடை இல்லாமல் நடக்கும். நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணியும் எங்கேயோ ஒன்று இடிக்குதுன்னா அந்த இடுதல் இதை உழைச்சி விட்டுரும். இது ஆணும் பெண்ணும் சரிப்பவங்க செய்யலாம். இதை முழு நம்பிக்கையோட அறநம்பிக்கையாக செய்யாதீங்க. முழு நம்பிக்கை என்னடா இது வேறு சுமையாக தூக்கிட்டு போகிறது, இப்போல்லாம் நான் காசே கொண்டு போகிறதில்ல எல்லாமே ஏடிஎம் ஃபோனு தான்னா அப்படி நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ பேக்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் இறைவன் மேலே பாரத்தை போட்டு சிவனோ முருகனோ அல்லாவோ எது நீங்கள் நம்புறீங்களோ அது மேலே வழிபாட்டு நம்பிக்கையோடு போய் பாருங்கள். உங்களோட தடைகள் உடையும், உங்கள் பயணங்கள் தொடரும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் வாழ்க்கை முழுவதும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த தடங்கள் அப்படின்றது நிறைய மக்களுக்கு இருக்குது. இந்த தடங்கள் நீங்கணும் அப்படின்னா எளிமையான ரொம்ப சிம்பிளான பரிகாரமாக இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.